அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினமொரு திருக்குறள் 33வது அதிகாரம் கொல்லாமை. 326வது திருக்குறள். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. கொல்லாமைங்கிற ஒரு மிகச்சிறந்த அறம். அந்த பண்பை வாழ்நாள் கொள்கையாக பின்பற்றக்கூடிய ஒருவனது உயிர் மேலே யமன் கூட ஆசைப்பட மாட்டான். அப்போ யாரும் எதையும் கொல்லாமல் இருந்துட்டா மரணமே இல்லாமல் வாழலாம்னா வாழலாம். ஆனால் நம்மளால் எப்படி இருக்க முடியுமா? டக்குன்னு ஒரு கொசு வந்து உட்கார்ந்ததும் டப்புன்னு அடிச்சிடுறோமே, ஒரு உயிர் போயிடுதே. மிதிக்கிறப்போ எத்தனையோ கோடி எறும்புகள் சாகுதே. நம்மை அறியாமல் நாம் பல கொலைகள் செய்ய தான் செய்கிறோம். இதை இன்னொரு பார்வையில் கூட பார்க்கலாம். இந்த உடலுக்கு தான் அழிவே தவிர உயிருக்கு அழிவில்லை அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் சொல்லி நாம் கேட்குறோம். இந்த உயிர் அழிவில்லாமல் வாழணும் அப்படின்னா அழிவே இல்லாத ஒரே ஒரு பொருள், மெய்ப்பொருள் இருக்குது அப்படின்னா அது இறை. அந்த இறையோடு சேர்ந்தால் அதுக்கு அழிவு கிடையாது. அப்போ கொல்லாமைங்கிற ஒரு விஷயத்த, உடலை கொல்லாமல், உயிரை கொல்லாமல், ஒருவருடைய மனசை கொல்லாமல், நிறை குணமாக, இறை குணமாக வாழுகிறவர்கள் அழிவில்லாமல் இறையோடு வாழ்கிறார்கள் அப்படியும் கூட எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.